ஒரு பெரிய ஃபார்ம் ஹவுஸில் தான் வாக்கிங் போயிட்டு இருக்கேன். இந்த ஃபார்ம் ஹவுஸில் அவ்வளோ அதிசயம், செடிகள்லாம் அவ்வளோ அதிசயமாக இருக்குது. அப்படி அந்த நான் பார்த்த அதிசயத்தை உங்களுக்கும் காட்டலான்னு சொல்லிட்டு தான். நல்ல கிளைமேட்டு அருமையாக இருக்கும். கர்நாடகா பக்கத்தில் ஹாசன் அப்படின்றது முடிக்கேரி அப்படின்ற ஒரு நல்ல ஹில் ஸ்டாப் மாதிரி இருக்கும். ஒரு சின்ன குன்று மேலே அழகாக ரெசார்ட்ஸ் மாதிரி வச்சுருப்பாங்க. இந்த இடத்துல என்னென்னா ஃப்ளவர்ஸ் அழகாக இருக்குது. அத்திக்காய், அத்திப்பழம் சொல்லுவாங்களா, அத்திக்காய் அவ்வளோ அருமையாக பெருசு பெருசாக இருக்குது. எல்லாம் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். எவ்வளோ இது வந்து ஒரிஜினல் நாட்டு அத்திப்பழம் சொல்லுவாங்க, பெருசாக இருக்கும். நான் ஏற்கனவே வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும், சின்ன அத்திப்பழம் காட்டியிருக்கேன். இது பெருசு, நல்லா வந்து ப்ரிசர்வேட்டிவ் பண்ணி நல்லா ரவுண்டாக கட் பண்ணி கயிறில் நாட்டு மருந்து கடையில் கட்டி தொங்க விட்டுருப்பாங்க. அதுதான் அத்திப்பழம். அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. ஒரு பழம் இருந்துச்சு, பிச்சவனும் இருந்துச்சு. ஆனால் என்ன, நம்ம கையில் எதுவும் இன்ஸ்ட்ருமெண்ட் இல்லையா, அதனால் கல்லில் அடித்து உடச்சி எடுத்தாச்சு. உள்ளே அப்படியே அந்த அத்திக்காய் அதனுடைய பழம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருந்துச்சு. அத்திப்பழம் எவ்வளோ பாருங்க, கீழே நல்லா பழத்தில் நிறைய கீழே வரை விழுந்து இருந்துச்சு. இது பாருங்கள், சப்பாத்தி களி வெரைட்டி. இந்த பூ பிளாஸ்டிக் பூ மாதிரியே இருக்குது பாருங்கள். பிளாஸ்டிக் பூ கிடையாது இது. சப்பாத்தி களின்றது ஒரு கத்தாழை வெரைட்டி. கற்றாழையில் நிறைய பூ கலர்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த கற்றாழை வெரைட்டி மாதிரி தான் இருக்குது. வளைவாக அழகழகாக அது நல்லா பழுத்துச்சுன்னா அந்த பூ வந்து நல்ல ரெட் கலரில் இருக்குது. லைட்டாக இருக்கும்போது மஞ்சள் கலரில் இருக்குது. வேறுங்க தண்ணி அப்படியே உள்ளே அப்படி ஆட்டினோம்னா அப்படி தண்ணி பொதுன்னு விழுது. இந்த கிளைமேட்டுக்கு அதுக்கும் அப்படியே கொடைக்கானல் ஊட்டி மாதிரி கிளைமேட்டுக்கு அதுக்கும் செம்மையாக அப்படியே புல் மேலே அப்படியே தண்ணி நிற்கிதுங்க. அப்படியே மூங்கிலை மேலே தூங்கும் பனி நீர் மாதிரி. செம்பருத்தி பாருங்கள், ஒவ்வொன்றும் பெரிய செம்பருத்தி ஹைப்ரிட். என்ன ரெட்டு நல்ல ஒயிட்டும் கலந்த கலர் பாருங்கள், எவ்வளோ அருமையாக இருக்குது. ஒவ்வொரு செம்பருத்தியாக காட்டுறேன். ஒவ்வொரு செம்பருத்தியும் இப்போ அம்பர்லா சைஸில் இருக்குங்க. கையே பிடிக்கல பாருங்கள். இது ஒரு கலர், இது வந்து டார்க் ரெட்டு, பார்டரில் வந்து லைட் பிங்காக வருது. இது எல்லோ சூப்பருங்க. நம்ம லெமன் எல்லோன்னு வாங்கல அந்த செம்பருத்தி செமையாக இருக்குது பார்த்தீங்களா. அப்பா, அந்த தண்ணி மழை பெஞ்சனால அப்படியே தண்ணி வேறு சூப்பராக நிற்கிது. இது ஒரு கலர், சுற்றி வந்து டார்க் எல்லோ, நடுவில் கொஞ்சம் ரெட்டு ஒயிட்டு, அடுத்து ஒரு எல்லோ. இது நம்ம மோஸ்ட்லி பார்த்துருக்கோம் வீடுங்களில், பெருசாக இருக்கும், பிங்க்கு பெரிய பூவாக இருக்கும். அது இந்த செம்பருத்தி எல்லாம் தண்ணி. நீ அடுத்து நம்ம ஒரு செம்பருத்திக்கு போவோம். அந்த செம்பருத்தி இன்னும் சூப்பராக இருக்கும். இது படுதுங்க, ஆரஞ்சு கலர் சூப்பராக இல்லை, ஆரஞ்சு கலர் செம்பருத்தி செமையாக இருக்குது பாருங்கள். சூப்பர். இன்னொன்று பூ பாருங்கள், இது பூவே இவ்வளோ, இதுக்கு மேலே கிடையாது. நல்லா உள்ள வளைவாக உள்ளுக்குள்ளே இருக்குது பாருங்கள். அழகழகாக இருக்குது. இன்னும் நிறைய நான் காட்டுறேன்.